ஆண்மை. ஸ்ரீனிவாசனுக்கு தன்னுடைய கல்யாணத்தை பற்றி நினைவில் இல்லை. ஏனென்றால் அது பெப்பர்மென்ட் கல்யாணம். ஸ்ரீனிவாசனின் பெற்றோர்கள் பெரியவர்களாகியும் குழந்தை பருவம் நீங்காததால் பொம்மை கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டார்கள். வெறும் மரபொம்மையை விட தங்கள் 4 வயது குழந்தை சீமாச்சு மேல் என்று பட்டது. பிறகு என்ன, பெண் கிடைக்காமலா போய்விடும்? ஆத்தூர் பண்ணை ஐயர் மகள் ருக்மிணிக்கு 2 வயது. கல்யாணம் ஏகதடபுடல். பெற்றோர் மடியில் இருந்தபடியே ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசனுக்கும் சௌபாகியவதி ருக்மிணி அம்மாளுக்கும் திருமணம் நடந்தது. அந்த சாக்கினால் சஷ்டியப்த பூர்த்திக்கு முன்பே திருமண மேடையில் உட்காரும் பாக்கியம் இரு தம்பதிகளுக்கும் கிடைத்ததுதான் மிச்சம். கல்யாணம் என்ற பதத்திற்கு அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கலாம். கவிஞனது வியாக்கியானம் ஒன்று இருக்கலாம். சட்டம் சாஸ்திரம் இவற்றில் வேறு இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நடைமுறை உலகத்திலே, இந்த மகத்தான கலியுகத்திலே திருமணம் என்றால் குலப்பெருமை கிளத்தும் கலகாம்பரம் என்பது எனக்கு தெரியும். ஸ்ரீனிவாசன் தகப்பனாரும் தன் சம்பந்தியான ஆத்தூர் பண்ணையாருக்கு இளைத்தவர் அல்லர். ஆத்தூர் பண்ணையாரும் ஸ்ரீனிவாசன் தகப்பனாருக்கு மசியக்கூடியவர் அல்லர். இப்படி இருவரும் ஆரம்பித்த மௌனமான துவந்த யுத்தம் நாளுக்கு நாள் வளர்ந்தது. சீர்வரிசை, மரியாதை இத்தியாதி காரணம் பரமேஸ்வர ஐயர் ஸ்ரீனிவாசன் தகப்பனார் தமது பெருமைக்கேற்றபடி ஆத்தூர் பண்ணை ஐயர் நடந்து கொள்ளவில்லை என்று குறைபட்டு கொண்டார். அதற்காதாரமாக மாப்பிள்ளை என்று துரும்பை கிள்ளி போட்டாலும் விரைத்து கொண்டுதான் நிற்கும். பண்ணை பெருமையின் ஜம்பம் கூட சாயாது என்பார். ஸ்ரீனிவாசனும் ருக்மிணியும் துவந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதை பற்றி இருவருக்கும் தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் பரமேஸ்வர ஐயர் தன் புத்திரனை சம்பந்தி வீட்டிற்கு அனுப்பி வைப்பார். பிறகு இல்லாத நொணாவட்டம் எல்லாம் சொல்லிக்கொண்டு வருஷம் பூராவாகவும் பேச அது ஒரு ஐட்டம் நியூஸ். ஸ்ரீனிவாசனுக்கு மாமனார் வீட்டிற்கு போவதென்றால் ரொம்ப குஷி. ருக்மிணி இருக்கிறாள் என்ற நினைப்பினால் அன்று பக்ஷணம் 4-5 நாள் மாப்பிள்ளை என்ற உபச்சாரம், விளையாட்டு முதலியவை கிடைக்கும் இடமாயும் அப்பாவின் கோபமும் அடியும் எட்டாத இடமாயும் இருந்ததே காரணம். மேலும் விடையாதுவதற்கு நிரம்ப பயல்கள். இதனால்தான் மாமா வீடு என்றால் வெகு குஷி. இப்படி 10 வருஷங்கள் கழிந்தன. சம்பந்தி சண்டை ஓயவில்லை. சீமாவும் சின்ன பையனாக இருந்து மெதுவாக பெரிய மனிதனாகிவிட்டான். பரமேஸ்வர ஐயருக்கு பையன் வளர வளர குதூகலம். ஆத்தூர் பண்ணைக்கு புத்தி கற்பிக்க சாந்தி முகூர்த்தம் என்ற கடைசி துருப்பை உபயோகிக்க வேண்டிய காலம் நெருங்குவதில் மிகுந்த சந்தோஷம். ஆத்தூர் பயலை என்ன செய்கிறேன் பார் என்று தம் மனைவிடம் வீரம் பேசினார். அவருடைய சகதர்மினியும் தனது கணவன் வீர புருஷன் என்பதின் மிகுதியும் கழித்தாள். சீமாவும் மாமனார் வீட்டுக்கு செல்வது படிப்படியாக தடைப்பட்டு போயிற்று. முதலில் கொஞ்சம் வருத்தந்தான். ஆனால் சீமா புஸ்தகம் படித்தவன் அல்லவா? அதில் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று படித்திருக்கிறான். தந்தையின் சொல் மந்திரத்தை விட கை மந்திரத்தில் அதிக அனுபவம் உண்டு. சீமாவும் மாமனாரை வெறுக்க ஆரம்பித்தான். காரணமும் கொஞ்சம் உண்டு. ருக்மிணி முன் போல் அவனுடன் விளையாடுவதில்லை. ஓடி ஒளிய ஆரம்பித்து விட்டாள். ருக்மிணியின் தகப்பனாரும் அவன் அங்கு ஒரு தடவை சென்றிருந்த பொழுது அவன் தகப்பனாரை பற்றி பேசி கொண்டிருந்ததையெல்லாம் ருக்மிணி வந்து அவனிடம் சொல்லி எழுதாள். அவளுக்கு சீமாவின் தகப்பனாரை எப்படி பேசலாம் என்ற வருத்தம். குழந்தையுள்ளத்தில் தன் ரகசியத்தை விட சீமாவிடம் அவன் அங்கு சென்றிருக்கும் பொழுது சொல்லிவிட்டாள். அதிலிருந்து ருக்மிணி என்றால் சீமாவிற்கு தனது உள்ளம் என்ற ஒரு பற்றுதல். ஆனால் மாமாவின் மீதும் அத்தையின் மீதும் அடங்காத கோபம். அந்த கோபத்தில் ஏற்பட்ட வெறுப்பின் சாயை சீமாவின் மன உலகத்தில் ருக்மிணியை தீண்டியதும் உண்டு. ருக்மிணி புஷ்பதியானாள். சடங்குகளும் ஏக தடபுடலாக நடந்தன. ஆத்தூர் பண்ணை ஐயர் நேரில் வந்து அழைத்தும் அங்கிருந்து ஒருவரும் போகவில்லை. ருக்மிணிக்கு மிகுந்த வருத்தம். தன் சீமா வராமல் இருப்பானா என்று ஏங்கினாள். ஆத்தூர் ஐயரும் குழந்தை ருக்மிணிக்கு சாந்தி முகூர்த்தம் செய்விக்க ஒரு நல்ல தினத்தை பார்த்து பரமேஸ்வர ஐயருக்கு ஒரு கடிதம் எழுதினார். பரமேஸ்வர ஐயருக்கு இந்த கடிதத்தை கண்டதும் உள்ளம் ஆனந்த கூத்தாடியது. தான் நெடுநாள் எதிர்பார்த்திருந்த தினம் வந்த உற்சாகத்தில் அன்று விருந்து நடத்தினார். பிறகு சம்பந்திக்கு ஒரு நீண்ட கடிதம், ஏறக்குறைய குற்றப்பத்திரிகை ஒன்று எழுதி அதில் 5000 ரூபாய் கையில் தந்தால்தான் தன் மகன் சாந்தி முகூர்த்தம் செய்வான் என்றும், மேலும் சம்பந்தி ஐயர் அவர்களின் சீர்வரிசை குறைகளை எல்லாம் இப்பொழுது சரிக்கட்டி மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் எழுதியிருந்தார். இந்த விஷயத்தில் சீமாவிற்கு சிறிது மனத்தாங்கல்தான். இவ்வளவிற்கும் ருக்மிணி பாபம் என்ன செய்வாள் என்று நினைத்தான். ஆனால் தகப்பனாருக்கு அடங்கிய பிள்ளை. சொல்லவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை. இந்த விஷயத்தை பற்றி ருக்மிணி தனக்கு கடிதம் எழுதுவாள் என்று எதிர்பார்த்தான். அவள் எழுதினால் அவன் நாவல்களில் படித்த கதாநாயகி போல் ருக்மிணியும் தன்னை காதலிக்கிறாள் என்று அப்பாவின் கோபத்தையும் எதிர்ப்பதற்கு தயாராகி இருந்தான். ஆனால் கடிதம் வரவில்லை. சீமாவிற்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஒருவேளை நாவல்களில் படித்த மாதிரி வேறொருவனை காதலிக்கிறாளோ என்னவோ.
பொம்மை கல்யாணம் செய்யப்பட்ட பெண் நாவல் சம்பிரதாயப்படி வேறொருவனை காதலித்து கடைசியாக பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்து கல்யாணம் செய்து கொள்வதுதான் சுவாரஸ்யமான முடிவு. அந்த கட்டத்தில்தான் கதாசிரியனும் வாசகர்களே என்று ஆரம்பித்து குழந்தை கல்யாணத்தின் கொடுமைகளை பற்றி வியாசம் எழுத முடியும். சீமாவின் உள்ளத்தில் என்னமோ எண்ணங்கள் எல்லாம் குவிந்தன. ஆனால் ருக்மிணியின் மீது ஒரு பெரிய ஏமாற்றம்தான் மிச்சம். கடிதம் வரவில்லை. சீமாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. ருக்மிணியை ரகசியமாக கவனித்தால் அல்லது அவளை சந்தித்தால் தன்னை காதலிக்கிறாளா இல்லையா என்று கண்டுபிடித்து விடலாமே என்று தோன்றியது. அப்பாவிற்கு தெரியாது போக வேண்டும். சீமா இப்பொழுது சென்னையில் படித்து கொண்டிருக்கிறான். அப்பாவிற்கு தெரியாமல் போவது அவ்வளவு கஷ்டமல்ல. பள்ளிக்கூட மாணவனுக்கா தகப்பனாரிடமிருந்து பணம் தருவிக்க வழி தெரியாது? ஆத்தூர் ஐயர் அவர்களுக்கு பணத்திமிரும் சிறிது உண்டு. பரமேஸ்வரன் தன் வழிக்கு வராமல் எங்கு போய்விடுவான் என்று தைரியம். தன் சொற்சக்தியால் பரமேஸ்வர ஐயர் வேறு பெண் சீமாவிற்கு பார்க்க எத்தனித்தால் தடுத்துவிட முடியும் என்ற தைரியமும் இருந்தது. பயல் சீமாவும் இப்படி இருப்பானா என்று கூட சில சமயம் பேசியதுண்டு. இதை கேட்ட சமயமெல்லாம் ருக்மிணிக்கு கண்ணீர் வரும். அவனை மறந்துவிடு, கொட்டத்தை அடக்கி விடுகிறேன் என்று ருக்மிணியிடம் சொல்லிய காலங்களும் உண்டு. போங்கள் அண்ணா என்று கண்ணீர் விட்டு உபவாசம் இருப்பதே ருக்மிணியின் வழக்கமாகிவிடும் போல் இருந்தது. அவள் கணவன் என்ற வார்த்தையின் பூரண அர்த்தத்தை அறிந்தவள் அல்லள். உள்ளத்திலே ஏதோ தன்னை அறியாத பக்தி பாசம் சீமாவின் மீது வளர்ந்து கொண்டே இருந்தது. சிறு பருவத்தில் அவனுடன் விளையாடினதெல்லாம் ஒன்றிற்கு 10 உள்ளத்தில் விளையாட ஆரம்பித்தன. எத்தனையோ தடவை அவருக்கு கடுதாசி எழுத வேண்டும் என்று காகிதங்களை எடுத்து முன்வைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் என்ன நினைத்து கொள்வாரோ, மாமாவிற்கு தெரிந்தால் பெரிய அவமானம் என்ற பயம். ஊர்வாயை மூட முடியுமா? ருக்மிணி வாளாவெட்டியாகிவிட்டாள் என்று ஊர்கிழங்களிடையே பேச்சு. ஊர் சிறுமிகளுக்கும் ருக்மிணி என்றால் சிறிது இலக்காரம். ருக்மிணிக்கு ஆறுதலாக ஒருவரும் இல்லை. அவள் தாயார் அவள் தகப்பனாரின் எதிரொலி. புஷ்பங்களிலே பல வகை உண்டு. சிலவற்றை பார்த்ததும் குதூகலம் விருப்பம் இவையெல்லாம் பிறக்கும். சில சாந்தியை அளிக்கும். சில உள்ளத்தில் காரணமற்ற துக்கத்தை சோகத்தை எழுப்பும். ருக்மிணி இயற்கையிலேயே நல்ல அழகி. சிறு பிராயத்திலேயே ஆளை விழுங்கும் விழிகள். அதுவும் இயற்கையின் பரிபூரண கிருபை இப்பொழுதும் இருக்கும். ஆனால் கூம்பி சாம்பிய உள்ளத்தின் உள்ளொளி அவளது துயரம் தேங்கிய கண்களில் பிரதிபலிக்கும். அவளை பார்க்கும் பொழுது நம்மை அறியாத பெருமூச்சு வரும். ஊர் பேச்சிற்கும் அவதூறுக்கும் பயந்து அதிகாலையிலேயே ஆற்றிற்கு சென்றுவிட்டு வந்துவிடுவது வழக்கம். ஆத்தூரில் ஊருக்கு சற்று கூப்பிடு தூரத்தில்தான் ஆறு. ருக்மிணி பயமற்றவள். அன்று விடியற்காலை நிலா பால் போல் காய்ந்து கொண்டிருக்கிறது. ருக்மிணி குடம் எடுத்துக்கொண்டு குனிந்த தலை நிமிராமலே ஆற்றிற்கு செல்லுகிறாள். கண்களிலே சற்று கூர்ந்து முகத்துடன் நெருங்கி நோக்கினால் கண்களிலே சந்திரனின் பிரதிபலிக்கும் கண்ணீர். அந்த ஆறுதல் தான் அவள் கவலையை கேட்கும். ஆத்தூர் சிறிய ஸ்டேஷன். 3 மணி வண்டி. கொஞ்ச நேரம்தான் இருக்கும். சீமா அதிலிருந்து இறங்கினான். எப்படியாவது ருக்மிணியை அவள் பெற்றோருக்கு தெரியாமல் காண்பது என்ற நினைப்பு கண்டு அவளிடம் என்ன பேசுவது என்ன சொல்வது என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை. அவளை எப்படி தனியாக ரகசியமாக சந்திப்பது என்று கூட எண்ணவில்லை. வீட்டின் பக்கம் சென்றால் வெளிமுற்றத்திற்கு வரமாட்டாளா? வந்தால் தன்னை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டாளா என்ற நம்பிக்கை. அவளை சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஏறக்குறைய 5 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. நினைப்பே இல்லை. ஸ்டேஷனிலிருந்து வந்தால், அதாவது அங்கு வண்டிகள் கிடையாது. நடந்து வந்தால் அந்த பாலமற்ற ஆற்றை கடக்க வேண்டும். நடந்து வருகிறான். கரையேறி அக்ரகாரத்திற்கு நேராக செல்லும் பாதை வழியாக நடந்து வருகிறான். மனதில் பயம் கொஞ்சம் பட்பட் என்று அடித்து கொண்டது. எதிரே ஒரு பெண் வருகிறாள். அவள்தான். விதியும் கோலை சீமாவின் மேல் கருணை கூர்ந்தது போல் அவளை அனுப்பியது. பால் போன்ற நிலாதான். சிற்றாடை கட்டிக்கொண்டு சில சமயம் சீமாவென்று கூப்பிட்டு பின்னோடு அலைந்து கொண்டிருந்த ஒரு குழந்தை திடீரென்று 14 வயது நங்கையாக அதிலும் அழகியாக மாறியதை கண்டால் யாருக்குத்தான் அந்த மங்கிய நிலவில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? அவள் தன்னை கடந்து செல்லும் வரை கூர்ந்து கவனித்தான். உள்ளம் அவள்தான் என்று காரணமற்று கூறியது. ஆனால் அவள் ஜாடையெல்லாம் மெதுவாக பெயரை சொல்லி கூப்பிட்டால் நம்பிக்கை யாரை விட்டது? ருக்மிணி. அந்த பெண் திடுக்கிட்டு நின்றாள். ருக்மிணி. வந்தவள் ருக்மிணிதான். தன் பெயரை கூப்பிட கேட்டதும் பயம், வாயடைத்த பயம். ஆனால் குரல் ஜாடை எல்லாம் 2ஆம் முறை சப்தத்தில் யாருடையதோ மாதிரி பட்டது.
ருக்மிணி என்றான் மறுபடியும் சற்று தைரியமாக. யாரது என்றாள். நான் தான், சீமா. வார்த்தைகளை கேட்டதும் அவள் உள்ளத்தில் தாங்க முடியாத குதூகலம், அதில் பிறந்த சோகம், கண்களில் ஜலம் தாரை தாரையாக பொங்கியது. அழ வேண்டும் என்றிருந்தது, சிரிக்க வேண்டும் என்று தோன்றியது. கண்டத்தில் ஏதோ ஒன்று கட்டியாக உருளுவது போல் இருந்தது. உதடுகள் அழ வேண்டும் என்று துடித்தன. உதட்டை மெதுவாக கடித்து கொண்டு விழுங்கினான். ருக்மிணி, என்னை இன்னும் அடையாளம் தெரியவில்லையா? இன்னும் சந்தேகமா? இல்லை, ஆத்திற்கு வாங்க, போவோம் என்றாள். நான் அங்கே வரவில்லை. ருக்மிணி ஏதோ மனதில் அடித்த மாதிரி இருந்தது. உன்னை பார்க்கத்தான் வந்தேன். இங்கே வா, ஆற்றங்கரை பக்கம் போவோம் என்றான். சரி என்றாள். சீமாவிற்கு இதில் சிறிது ஆச்சரியம்தான், வெகு துணிச்சல்காரி என்று பட்டது. ருக்மிணி, உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேட்பையோ? சந்தேகமா? பின் ஏன் எனக்கு கடிதம் எழுதவில்லை? நினைத்தேன் நீங்கள் என்னவாவது நினைச்சுப்பியலோ என்று பயம். இப்படி பயப்பட்டா நான் சொன்னபடி எப்படி நடப்பாய்? கட்டாயமாக நடக்கிறேன், சத்தியமாக நடக்கிறேன். சத்தியமா? சத்தியமா என்று துடிதுடித்து கொண்டு பேசினாள். என் அப்பாவும் மாமாவும் சண்டை பிடிச்சுக்கிறாளே, அவர்கள் நம்மை கவனித்தார்களா? அவர்களுக்கு ஒரு புத்தி கற்பிக்க வேண்டும். நாம் இருவரும் அவளுக்கு தெரியாமல் எங்கேயாவது போய்விட வேண்டும். நீ என்னுடன் வருகிறாயா? கட்டாயம் வருகிறாயா? கையடித்து கொடு. வருகிறேன். தன்னை அறியாமல் பழைய சிறு குழந்தை நினைவிலே முடிக்கப் போனாள். திடீரென்று கணவன் என்ற மரியாதை நினைவு அவளை குழப்பியடித்து விட்டது. மரியாதைக்கு குறைவாக பேசியதற்கு கோபித்துக் கொள்வாரோ என்ற நினைவில் விம்மினாள். விம்மலுடன் மன்னியுங்கோ என்று வார்த்தை வெளிவந்தது. சீமாவிற்கு ருக்மிணி தன்னை மறக்கவில்லை என்பதில் பரிபூரண ஆனந்தம். ருக்மிணி, நீ என்னை சீமா என்று கூப்பிட்டால்தான் என்று அவள் சத்தியம் செய்வதற்கு எடுத்த கையை தனது கரத்தில் பற்றினான். அவள் கை எவ்வளவு மெதுவாக புஷ்பம் போல் இருக்கிறது என்ற உணர்ச்சியில் உள்ளத்தில் இருந்து ஏதோ ஒன்று உடல் பூராவாக பாய்வது போல் இருந்தது. ருக்மிணியும் கரத்தை இழுக்கவில்லை. இழுக்க இயலாதபடி வலுவிழந்தாள். கூச்சமும் நாணமும் முகத்தை சிவக்க செய்தன. நீங்கள் இப்படி கேட்டால் சொன்னால்தான் சீமா என்று மெதுவாக அவன் காதோடு கூறினாள். அதரங்கள் என்றும் மலராத விதம் மலர்ந்தன. சீமாவின் கரங்கள் அவள் இடையில் மெதுவாக சுருண்டன. அவள் இடையில் இருந்த குடம் கை சோர்ந்து மணலுக்கு நழுவியது. ருக்மிணி, நான் சொன்னபடி கேட்பையோ? இன்னும் சந்தேகமா? நீங்கள் கூப்பிடும் இடத்திற்கு வருகிறேன். அவள் கண்களில் ஒரு களிப்பின் வெளி துள்ளியது. ஒரு கொஞ்சுதலும் குலைவும் காணப்பட்டது. ருக்மிணி அவனது மார்பில் சாய்ந்தாள். ருக்மிணி, நான் வந்ததாக ஒருவருக்கும் தெரியக்கூடாது. உன் அப்பாவிற்கு கூட. ஆகட்டும். பிரிய மனம் வரவில்லை. ருக்மிணி. சீமா. அவள் கரத்தில் முத்தமிட்டான். அவளை சுற்றியிருந்த கரங்களை மீட்டான். குழந்தை ருக்மிணி நாணத்தினால் தழுத்தழுத்த குரலில் மெதுவாக நான் என்றாள். சடக்கென்று சீமா விலகி கொண்டு போய் வருகிறேன் கண்ணே என்று வெகு வேகமாக சென்றான். ருக்மிணிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. அவன் முதுகில் வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தாள். விம்மி விம்மி மூச்சு வந்து கொண்டிருந்தது. ஆற்றின் அக்கறையை அடைந்ததும் சீமா திரும்பி பார்த்தான். ருக்மிணி அவன் இருந்த திக்கில் கும்பிட்டாள். ருக்மிணியின் நெஞ்சில் மறுபடியும் மேகம் கவ்வியது. நடந்தது கனவு மறைந்தது. ருக்மிணி கணவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்கவில்லை. பெற்றோரிடம் கூறவில்லை. ஆனால் இயற்கை கூறாது விடவில்லை. ருக்மிணி தனது கணவனின் நினைவை மறவாத வண்ணம் இயற்கை கருணை புரிந்தது. 2 மாத காலத்தில் இயற்கையின் கோளாறுகள் அவள் மீது தோன்றலாயின. வீட்டிற்கு தெரியாது போய்விடுமா? பண்ணையர் திடுக்கிட்டு போய்விட்டார். சீமாவை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. தனது குற்றம் என்று உள்ளம் கூறியது. சாத்திரத்தை எல்லாம் மகளின் மீது தாக்கினார். யார் என்று சொல், பயலை தொலைத்து விடுகிறேன் என்று கர்ஜித்தார். இதற்கு மேல் தாயாரின் பிடுங்கல் வேறு. ருக்மிணி ஒன்றிற்கும் பதில் சொல்லவில்லை. கணவன் இட்ட பணியை மறப்பாளா? அவர் வருவார், கடிதம் எழுதுவார் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது ரகசியம் என்பது சில விஷயங்களில் வெகு கஷ்டமான காரியம். ஊரிலே மெதுவாக பரவியது. ஊர் பேச்சிற்கு கேட்பானேன், 1ற்கு 10 தெரிந்தது. எந்த ஊர் குருவியோ போய் பரமேஸ்வர ஐயர் குடும்பத்திற்கும் கூறிவிட்டது. பரமேஸ்வர ஐயருக்கு நெஞ்சில் அடித்த மாதிரி இருந்தது. ருக்மிணியின் மீது அவருக்கு உள்ளூர ஒரு பாசம் இருந்து வந்தது. முதலில் நம்ப முடியவில்லை. சமாச்சாரம் உண்மை என்ற பிறகு என்ன செய்ய முடியும்? சம்பந்தியின் மீதிருந்த சாத்திரத்தை எல்லாம் ருக்மிணியின் மீது சுமத்தியும் தன் மகனுக்கு நீண்ட கடிதம் எழுதிவிட்டார். சீமாவிற்கு முன்பு பணம் எடுத்துக்கொண்டு ருக்மிணியுடன் ஓடிப்போக வேண்டுமென்ற ஆசை, நம்பிக்கை இரண்டும் இருந்தன. இப்பொழுது அந்த நம்பிக்கையும் பறந்து போய்விட்டது. தான் குற்றவாளி என்று அப்பாவிடம் கூச்சமில்லாமல் எப்படி சொல்லுவது? மேலும் ருக்மிணியின் மீது பழி ஏற்பட்டு விட்டதே.
அவளை எப்படி ஊரார் அறியாமல் வைத்து வாழ்வது? சீமாவின் மனம் கலங்கியது. இச்சமயம் ருக்மிணியிடம் இருந்து குளறி குளறி கண்ணீரால் நனைந்த ஒரு கடிதம் வந்தது. அவளை கூட்டிக் கொண்டு போய்விட வேண்டுமாம். முன்பு சொன்னபடி சீக்கிரம் வர வேண்டுமாம். அப்பா வையராராம். வீடு நரகமாக இருக்காம். அப்பாவிடம் சொல்லவில்லையாம். இந்த குழந்தைக்குத்தான் என்ன நம்பிக்கை? சீமாவிற்கு என்ன பதில் எழுதுவது என்று தெரியவில்லை. தைரியம் இல்லை. பேசாமல் இருந்து விட்டான். ருக்மிணியை பற்றி இரவெல்லாம் நினைத்து அழுதான். கண்ணீர் விட்டான். அவ்வளவுதான். ஆனால் தகப்பனாரிடம் வேறு கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று மட்டும் எழுத தைரியம் இருந்தது. அப்பா இருக்குமிடத்திற்கும் சென்னைக்கும் வெகு தூரம் அல்லவா? அதனால்தான் தைரியம் இருந்தது. மேல் படிப்பிற்கு அவசியம் 200 ரூபாய் வேண்டுமாம். அந்த பொய் சொல்லியாவது ருக்மிணி கடிதத்தை எதிர்பார்த்தாள். அது எப்படி வரும்? இந்த உள்ளூர ஏற்பட்ட மன உளைச்சலும் இருதய உடைவாலும் சீமா நிறுவிய லட்சியம் சிதைந்து போயிற்று. அந்த அதிர்ச்சியில் மூளை குழம்பி விட்டது. அவர் வந்து விடுவாரா? சீமா வந்தாச்சோ? இதுதான் புலம்பல் இரவும் பகலும். அவளது குழம்பிய மனதில் சென்னைக்கே அவரிடம் சென்று விட்டாள் என்று பட்டது. பித்தத்தில் தான் மூளை கூர்மையாக வேலை செய்யும். இரவு எல்லோரும் படுத்த பிறகு அப்பாவின் பெட்டியை திறந்து பணத்தை எடுத்து கொண்டாள். அன்று சீமா விடியற்காலையில் சென்ற வண்டியில் போய்விட வேண்டும் என்று திட்டம். பித்தத்தின் கதியை என்ன சொல்வது? நினைத்தபடியே செய்து முடித்தாள். வண்டி சாயங்காலம் சென்னையில் கொண்டு வந்து சேர்த்தது. பிறகு அவளுக்கு தெரியவில்லை. பித்தத்தின் வேகம் அதிகமாயிற்று. அவரை கண்டீர்களா? சீமாவிடம் கொண்டு விடுங்கள். இதுதான் வார்த்தைகள். சென்னையில் கேட்கவா வேண்டும்? அதிலும் ஒரு அழகிய சிறு பெண் அலங்கோலமாக போகும்பொழுது அவளை தொடர்ந்து காலி கூட்டம், முக்கால்வாசி சிறுவர்கள் கும்பல் கூடி தொடர்ந்தது. சில விடர்களும் தொடர்ந்தார்கள். ருக்மிணியும் ஏகாகிரந்தையாக அதே புலம்பலுடன் சென்றாள். சிலர் சிரித்தார்கள், சிலர் துக்கப்பட்டார்கள். சென்னையில் அவசரத்தில் வேறு என்ன செய்ய முடியும்? மற்றவர்களுடன் வருத்தத்துடன் பேசிக்கொண்டு சென்றார்கள். அன்று சீமாவிற்கு உதவி செய்த குருட்டு விதி அவனை அங்கு கொண்டு தள்ளி மறுபடியும் உதவி என்ற தனது விளையாட்டை ஆரம்பித்தது. அவனும் அவள் வந்த தெருவில் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். கூட்டத்தை விலக்கி கொண்டு அவளிடம் சென்று ருக்மிணி என்றான். அவரை கண்டீர்களா? சீமாவிடம் கொண்டு விடுங்கள் என்றாள். அவள் குரலில் ஒரு சோகம், நம்பிக்கை இழந்த சோகம் தொனித்தது. கண்களில் அவனை கண்டு கொண்டதாக குறிகள் ஒன்றும் தெரியவில்லை. என்னை தெரியவில்லையா என்ன? ருக்மிணி, நான் தான். சீமா வந்திருக்கிறேன். அவரை கண்டீர்களா? சீமாவிடம் கொண்டு விடுங்கள் என்றால் மறுபடியும். குரலில் அதே தொனிப்பு. அவளிடம் விவாதம் செய்யாமல் ஒரு வண்டி பிடித்து அவளை ஏற்றி கொண்டு சென்றான். துக்கம் நெஞ்சை அடித்து கொண்டது. என்ன மாறுதல்! கசங்கிய மலர். வண்டியில் போகும்போது மறுபடியும் அவரை கண்டீர்களா? சீமாவிடம் கொண்டு விடுங்கள் என்றாள். சீமாவிற்கு பதில் பேச முடியவில்லை. பிறகாவது அவள் அவனை கண்டு கொண்டாளோ என்னவோ எனக்கு அது தெரியாது. ஆனால் சீமா பரமேஸ்வர ஐயரிடமும் உலகித்தனர் முன்பும் ஆண்மையுடன் நடந்து கொண்டான்.